ஸோ வணக்கம். இன்று நாள் 9/5/2026. ஸோ இந்த ஆடியோ கம்ப்ளீட்டாக சொல்லியும் ஏன் யாரும் வரல அப்படிங்கிறது மிகப்பெரிய கொஸ்டின். ஏன்னா கன்வர்ஷன் எந்த அளவுக்கு ஆகும்னு ஒரு டவுட் எல்லா கட்சிக்கும். ஏன்னா மீடியா கண்ட்ரோல் டிஎம்கே இருந்ததுனால அவங்க மீடியாவும் கரெக்டான சர்வீஸ் கொடுக்காதனால ஸோ இவங்க டேக் ஆன் பண்ண விரும்பல அந்த ஆப்ஷனை. கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், விடுதலை சக்திகளாக இருக்கட்டும், அப்புறம் சில கட்சிகள் சொல்லலாம், அமமுகவே சொல்லலாம் அந்த விஷயத்தில். ஏன்னா ரொம்ப பேசிகிட்டு இருந்தார், ஓப்பனாக நியூஸ் வந்துச்சு, செங்கோட்டையன் நிறைய பேசினாரு அப்படின்னு சொல்லி நிறைய நியூஸ் வந்துச்சு. ஓபிஎஸ் கூட சொல்லலாம், ஓபிஎஸ் இந்த பக்கம் இவ்வளோ சீட்ஸ் கன்வர்ஷன் நடக்குது இருந்தால் போய் டிஎம்கே சேர்த்துக்கு பதிலாக போய் டிவிகள் சேர்ந்துக்கலாம். ஏன்னா பர்சனலாக அவர் என்ன சொல்லுவாங்க, சில பேர் அவர் காசு செலவு பண்ண மாட்டார், காசை சேமித்து வச்சுக்குவார், செலவு பண்ண மாட்டார் ஒரு டாக் இருக்குது. டிஎம்கே போனால் காசு செலவு பண்ணால் அவங்க பார்த்துக்குவாங்க அப்படி ஒரு டாக் இருக்குது, ஒரு விமர்சனம் இருக்குது. ஏன்னா இதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா படித்த மக்கள் தான் எல்லாருமே கிட்டத்தட்ட. இப்போ எல்லாம் நம்ம மற்ற ஸ்டேட் எவ்வளோ, நம்ம ஸ்டேட் எவ்வளவோ மேலே இருக்குது, எவ்வளோ படிச்சிருக்கிறோம், நமக்கு படிக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. மற்ற ஸ்டேட்டில் வந்து நீ படித்தே ஆகணும். ஒரு நம்ம ஸ்டேட்டில் ஒரு 20 வருஷத்துக்கு பின்னாடி எடுத்துக்கலாம், 25 வருஷத்துக்கு பின்னாடி எடுத்திங்கன்னா ஒரு 1985 to 1995 அந்த டைமில் பார்ன் பண்ண மக்கள்லாம் எப்படின்னா கண்டிப்பாக படித்தே ஆகணும். நீ விளையாடு அதெல்லாம் மேட்ரு கிடையாது, நீ படிச்சே ஆகணும் அப்படி மைண்ட் செட். ஆனால் இப்போ இருக்க ஜென்சி இந்த ஆல்ஃபா கிட்ஸ் எல்லாம் எப்படி இருந்துட்டாங்கன்னா, நீ படிக்கலாம் பரவாயில்ல, மினிமம் பர்சன்டேஜ் மார்க் வாங்கிக்கோ, கோக்கரிக்குலர் ஏதாச்சும் லேர்ன் பண்ணிக்கோ, அந்த மைண்ட் செட் விட்டாங்க. ஏன்னா படிப்பு இஸ் நாட் மேண்டேட்டரின்னு மாதிரி ஒரு மைண்ட் செட் ஆயிடுச்சு இப்போ இருக்க இது. ஏன்னா எது வேணால் படிச்சுக்கலாம், எல்லாமே அஃபோர்டபுளாக இருக்குது. அப்போ வந்து உங்கள் ஸ்கூலுங்கிறது ஒரு டிகிரி நடந்து போய் தான் படித்தாகும். அந்த டேர்ம்ஸ்லேருந்து நம்ம என்ன ஆயிடுச்சுன்னா, தெருமொழியில் ஒரு ஸ்கூல் இருக்குது, எனக்கு இந்த ஸ்கூல் பிடிக்கலாம், உடனே ஸ்கூலை மாற்றிக்கலாம், என்ன கோர்ஸை மாற்றிக்குவேன், எனக்கு இந்த கோர்ஸ் பிடிக்கலாம், அந்த கோர்ஸ் படிக்கலாம். ஸோ மக்களுக்கு அஃபோர்டபிலிட்டி வந்துருச்சு. நான் சொல்கிறது ஃபினான்ஷியல் வைஸ் சொல்லிட்டேன், ஒரு காலேஜ் வைஸும் அப்ரோச்சபுளாக ஒரு மாறிடுச்சு. ஏன்னா காலேஜ் வந்து நிறைய ப்ரைவேடைசேஷன் ஆயிருந்தனால ஸோ ஈஸியாக சீட்டும் கிடச்சிருது. பீப்புள் ஆர் ரெடி டு அஃபோர்ட் ஃபார் இதுக்கு மாதிரி ஸ்டடீஸுக்கு மாதிரி. ஸோ அந்த நிலைமை கிட்ட வந்துட்டோம். ஒரு 60% to 70% ஆஃப் பீப்புள், 30% ஆஃப் பீப்புள் ஸ்டில் ஸ்ட்ரகிளிங் டு கம்ப்ளீட் த ஸ்டடீஸ் தான், இல்லைன்னு நான் சொல்ல. அவங்க படித்தாதான் அவங்க குடும்பம் மேலே வரும் அப்படிங்கிறது
இருந்துச்சு. இப்ப இந்த எலெக்ஷன் இல்ல, இந்த எலெக்ஷன்ல யாருமே ஜாதி பார்த்துலாம் உங்களுக்கு ஓட்டு போடல விஜய்க்கு. யாரை பத்தி பேசிட்டு இருந்தீங்க? திடீர்னு எதுக்கு விஜய் 2 வருஷத்துக்கான கட்சி பத்தி நீங்க அப்லோட் வைக்கும்போது அதெல்லாம் ஆபீஸா தோத்தீங்க. நீங்க டிஎம்கே விமர்சனத்தை ஏடிஎம்கே விமர்சனத்தை வைக்கும்போது ஆபீஸா மக்களுக்கு ஒரு வெறுப்பு இருந்துச்சு டிஎம்கே மேல ஏடிஎம்கே மேல. நீங்க அதை அக்கறைப்படுறதுக்கு பதிலாக என்ன பண்றீங்கன்னா, அது வந்து விஜய் சைடு போறத நாம் தமிழ் சைடு போறதா ஒரு டைனாமா இருந்துச்சு. மெஜாரிட்டி விஜய் சைடு போனாலும் கொஞ்சம் டைனாமா இருந்துச்சு. நீங்க பேசுற பேச்சுக்கு அதுக்கு எடுத்துக்கிட்டீங்க. அட்லீஸ்ட் ஒரு 8% விட்டு அப்படியே ஸ்டாண்டா நின்றுக்கலாம். நீங்க பேசுற பேச்சுக்கே போயிடுச்சு. அடுத்து என்டிகே தப்பு பண்ணுச்சு, டிஎம்கே தப்பு பண்ணுச்சுன்னு பார்ப்போம். ஸ்டாலினோட ஆட்டிடியூடு நிறைய பேருக்கு பிடிக்கல. என்னன்னா, நான் சொல்றதை நீ கேட்கணும். ஏன் உள்ள இருக்க மினிஸ்டர்ஸே பாதி பேருக்கு பிடிக்கல. மினிஸ்டர்ஸ் கூட நிறைய பேர் கம்யூனிகேட் பண்ணிங்கிறது உள்ள இருக்க மினிஸ்டர்ஸே அவங்க வட்டாரங்களே தகவல் வெளியே வந்துச்சு. மீடியா கூட அவங்க இன்டர்வியூஸ் கொடுக்க மாட்டாங்க. பட் அவங்க கண்டென்ட் மக்கள் ஈஸியாக ரீச் ஆகும். அவங்க மக்கள்கிட்ட பேசிடுவாங்க. ஸ்டேஜ் போட்டு மைக்கை பிடிச்சி மக்கள்கிட்ட பேசிடுவாங்க இல்லையா. நீங்க ஒரு பழைய இன்டர்வியூ